ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம பேச போகிறது செவ்வாயை பற்றி. செவ்வாயை அங்காரகன்னு சொல்லுவாங்க, மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் எல்லா கிரகங்களையும் விட அதிக தோஷத்தை உண்டாக்கக்கூடியவர் செவ்வாயே அப்படின்னும் சொல்லுவாங்க. செவ்வாயினுடைய தோற்றத்தை பற்றி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, பரமசிவனினுடைய வார்த்தைகளை கேட்காம தன்னுடைய தந்தையான தக்ஷின் யாகத்துக்கு போய் அங்கே தன்னுடைய கணவனுக்கு நேர்ந்த அவமானத்தை பார்த்து வெகுண்டு அந்த யாகத்தீயில குதித்து மறைகிறாள் பார்வதி தேவி. தேவியை பிரிந்து யோகத்தில் இருந்த சிவனினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வியர்வை உண்டாகி பூமியில் விழ அங்காரகன் தோன்றினான் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமாதேவி அங்காரகனை வளர்க்கிறா. செவ்வாய்க்கு பூமி புத்திரன்கிற ஒரு பெயர் உண்டாச்சு. அங்காரகன் பெரும் தவம் பண்ணி யோகாக்னிய உடல்ல பெற்று கிரகங்களுக்குரிய பதவி அடைகிறார். பரத்வாஜ முனிவரினுடைய கருணையினால அவருடைய மகனாக வளர்ந்து நவகிரகங்களில் அக்னிக்கு சமமான ஒளியும் பலமும் வீரியமும் பெற்று ஒளி வீசி பிரகாசிக்கிறதுனால இவர் அங்காரகன்னு புகழ் பெற்றார்னு சொல்லுவாங்க. செந்நிறத்தில் கொழுந்து விட்டு பிரகாசிக்கக்கூடிய நெருப்பை போல ஜொலிக்கிறதுனால செவ்வாய்ங்கிற பெயர் உண்டாம். புகழ்பெற்ற நிறைய மாமன்னர்கள், சர்வாதிகாரிகள், மாவீரர்கள் இவங்கெல்லாம் செவ்வாயினுடைய தீவிர ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருந்திருப்பாங்க. ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்திலேயோ அல்லது பிள்ளையினுடைய ஜாதகத்திலேயோ செவ்வாய் பலவீனமாக இருந்தாலும் தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் பரிகாரம் செய்யணும்னு சொல்லுவாங்க. இந்த அங்கார பரிகார தலங்களினுடைய முதன்மையான தலம்னு சொல்லணும்னா வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரன் கோவிலில் செவ்வாயர் குறிப்பாக மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாயில் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமாக. அது மாத்திரம் இல்லாமல் செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய தை மாதம், ஆட்சி பெறக்கூடிய சித்திரை, கார்த்திகை மாதங்களில் செவ்வாயினுடைய நட்சத்திரக்காரர்களான மிருகஸ்ரீடம், சித்திரை, அவிட்டம் வரக்கூடிய அந்த செவ்வாய் கிழமைகளில் வழிபாடு செய்கிறதுங்கிறதும் விசேஷமான ஒன்றாக சொல்கிறாங்க. செவ்வாய் ஹோரையில் செவ்வாய்க்கிழமையில், செவ்வாய் ஹோரைன்னு சொல்லும்பொழுது காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், அதே போல் இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வழிபட்டு பரிகாரம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. முருகனினுடைய அறுபடை வீடுகளில் பழனி ஒன்று. இந்த தலத்தில் முருகனை செவ்வாய் பகவான் வழிபாடு செஞ்சாராம். பழனி முருகனை வழிபட போகிறவங்க முதல்ல சண்முகா நதி, அப்புறம் சரவண பொய்கையில் நீராடணுமா. அதுக்கப்புறம் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திருவாவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமியை வழிபடணும். அதுக்கப்புறம் 450 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலையில ஏறி போகரால செய்து அமைக்கப்பட்ட நவபாஷான முருகனை தரிசனம் பண்ணணுமா. செவ்வாய் தோஷத்தால் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்க இந்த தலத்துக்கு போய் பரிகாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வைத்தீஸ்வரன் கோவிலில் சிறுகுடி, மேலக்கடம்பூர் மாதிரியான தலங்களுக்கு போய் தான் பரிகார வழிபாடு செய்யணும். சாதாரண செவ்வாய் தோஷ பரிகாரத்துக்கே பழனி முருகனையும் சுவாமிமலை முருகனையும் தரிசனம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. திருமண தோஷத்திற்குரிய பரிகார தலம் இது கிடையாதாம். பொதுவாக செவ்வாயினுடைய நல்ல அருள் வேணும் அப்படின்னா பழனி முருகனை வழிபாடு செய்கிறது விசேஷம். மேலக்கடம்பூர், சிதம்பரத்திலிருந்து காட்டுமன்னார்குடிக்கு போகக்கூடிய சாலையில் இந்த மேலக்கடம்பூர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலில் கருவறையினுடைய அடிப்பாகம் குதிரை பூட்டிய தேர் மாதிரியான அமைப்பில் சக்கரங்களோட கட்டியிருக்காங்க. செவ்வாய் பகவான் வழிபட்டதோட அவருடைய அதிதேவதையாகிய முருகப்பெருமான் இங்கே வழிபட்டு வில் பெற்ற சிறப்பு தலம் இது. அதனால் இந்த திருத்தலம் செவ்வாய் தோஷ பரிகாரத்துக்கு சிறப்பான ஒரு தலம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது திருச்சிறுகுடி. திருவாரூர் மயிலாடுதுறைக்கு போகக்கூடிய அந்த பாதையில் இருக்குது, அது கிட்டக்க இருக்குது. அம்பிகையை கைப்பிடி அளவு மணலால் பிடித்து வைத்து மங்கள தீர்த்தம் உண்டாக்கி இறைவனை வழிபட்ட தலம் இது. இது சிறு பிடி அப்படிங்கிறது மருவி சிறு குடினாச்சாம். செவ்வாய் பகவானுக்கு மங்களன்கிற ஒரு பெயர் உண்டு. அதனால தான் செவ்வாய்க்கிழமை மங்களவாரம்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த திருத்தலம் செவ்வாய் பகவானால் வழிபட்டதால் இந்த தலத்து விநாயகர் மங்கள விநாயகர்னும், இறைவன் மங்களநாதர்னும், அம்பாள் மங்கள நாயகி அப்படின்னும் இந்த தீர்த்தத்தை மங்கள தீர்த்தம்னு சொல்கிறாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை காலை மாலை 2 நேரமும் இந்த மங்கள தீர்த்தத்தில் நீராடி மங்கள விநாயகர், மங்கள நாயகி, மங்களநாதரை வழிபாடு செஞ்சு திருநீர் வாங்கி செல்லணுமா. மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செவ்வாயை பற்றி பேசும்பொழுது அந்த செவ்வாய் தோஷம் நீங்கிறதுக்கு வடக்கு வாசின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ துர்க்கை அம்மன் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் செவ்வாய் பகவானினுடைய தோஷத்தால் திருமணத்தடை இருக்கிறவங்க பழனி, சுவாமிமலை நீங்களாக மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுறது சிறப்பாம். செவ்வாய், கடகம், மகரம், மீனம் இதில் அமர்ந்து தோஷம் ஏற்படுத்தினால் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது சிறப்பு. பொதுவாக செவ்வாய் பகவானால் திருமண தோஷம் அடைந்தவங்க வள்ளி தெய்வானையோட கூடிய முருகப்பெருமானை வழிபடுறது விசேஷமான பலனை தரும்னு சொல்கிறாங்க. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.